அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 23/4/2025 சித்திரை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. தசமி திதி மாலை 4:43 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதசி. அவிட்ட நட்சத்திரம் பகல் 12:07 வரை, பின்பு சதய நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பகல் 12:07 வரை, பின்பு சித்த யோகம். இன்று வாஸ்து நாள் காலை 8:50 மேல் 9:26 மனை பூஜை செய்ய மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் குரு, 6இல் கேது சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 10இல் சஞ்சரிப்பதால் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த வேலை வலுவெல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சந்திரன், 10இல் சுக்கிரன், புதன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியை சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று குடும்பத்தில் ஏற்பட்டு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சூரியன், 11இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய், 8இல் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில்
நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து மன அமைதி குறைவு உண்டாகும். எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் 9இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சுக்கிரன், புதன், 9இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 6இல் சனி ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக மனநிம்மதி குறைவுகள் ஏற்படும் என்றாலும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி ராகு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் என்றாலும் 4இல் சூரியன் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். இருப்பதை அனுபவிக்க தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் பணியை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. திருமணம் சார்ந்த சுப முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அதில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் சூரியன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் உண்டாகும். தேவையற்ற சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.